கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஐடி செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப்படி அதாவது நியர்பையில் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடியே பார்த்துருந்தோம். ஸோ அது இப்போது நல்ல ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டாக். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை, உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. உங்கள்கிட்ட இருந்து லைக்கை எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 227 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் நம்ம நேற்றுக்கு வீடியோவில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு அமெரிக்கன் மார்க்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு 1% வரைக்கும் டவுன் சைடில் தான் இருந்துச்சு. ஸோ பேரிஷ் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. அப்படின்றப்போ நம்மளோட மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு கீழே போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைடில் போயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 25,175 அதோட அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் லேக் ஆனது. ஸோ உங்களுக்கு அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு ஒரு 4 நாள், அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த 25,175 இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அப்சைடில் போணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரேலியை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு ரிலீஃப் ஆகிருக்கு, டவுன் சைடில் போகலை. ஓகே, நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல கேப் டவுன் இருந்தது ஃப்ரைடே, அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் அப்சைடில் போகிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்தர் அப்சைடில் போகிறதுக்கான அப்சைடில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக், பேங்கிங் ஸ்டாக்கு வந்து ஒரு சில ஸ்டாக்கு எல்லாம் மாடரேட்டாக தான் அப்சைடில் போயிருக்கு, இன்னும் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு அதுக்கு மேலே ரேலி ஆகும்போது தான் நம்ம வந்து அப்சைடில் வந்து உங்களுக்கு நம்ம பிரேக் அவுட்டுக்கு சில ஸ்டாக்குகள்லாம் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஓகே, நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ என்ன சொல்லியிருந்தோம்னா, பிரேக் அவுட் நியரில் இருக்குது, பிரேக் அவுட் ஆகட்டும், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு ஆகலான்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு லாஸ்ட் 2 டேஸாக உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி ஐடியும் ஒரு நல்ல ரெக்கவர். நேற்று வந்து உங்களுக்கு நிஃப்டி அப்சைடில் போகிறதுக்கான ஒரு பெரிய காரணமே இந்த நிஃப்டி ஐடி பர்ஃபார்ம் பண்ணதுனால தான். ஸோ இதில் இருக்க வெயிட்டேஜ் ஸ்டாக்கு தான் உங்களுக்கு நிஃப்டியை வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு அப்சைடில் போகிறதுக்கான மிக முக்கிய காரணம். பேங்கிங்லாம் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஆட்டோ செக்டாரும் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ முழுக்க ஐடியாவில் தான் நிஃப்டி வந்து உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான முழு காரணம் இதுதான். ஸோ இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் பிரேக் ஆகலை, ஆனாலும் ஸ்டாக்குகள்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. நம்ம இது ரிலேட்டிவான ஸ்டாக்குகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐடி ஸ்டாக்கு தான், நம்ம ஐடி பிரேக் அவுட் ஸ்டாக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போகிறோம் நம்மளோட ஸ்டாக்குகளை பார்த்துடலாம். பிரேக் அவுட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டிசிஎஸ். டிசிஎஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். இன்னும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து இப்போ தான் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த டிப்பில் வாங்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், செல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்கை நம்ம வாங்கும்போது நம்மளோட கேபிட்டல் பாதுகாப்பாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது, நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த ரீசனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்குகளில் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணை மூடிக்கிட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நிஃப்டி 50 அண்ட் நெக்ஸ்ட் 50 இந்த ரெண்டுலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு டெக்னிக்கலில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து ரொம்ப ப்ரொடக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதாவது நம்ம போட்ட பணம் வந்து பத்திரமா இருக்கணும். ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது தான் ப்ராஃபிட். உங்கள்கிட்ட கேபிட்டல் இருந்தால் தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை தாராளமாக இப்போ பை பண்ணலாம். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எல் வந்து இந்த ப்ரீவியஸ் லோ 3340 உங்களுக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இந்த 3615 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட். இங்கே வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்கை வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே கூட மொத்தமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 3614க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அகைன் மறுபடியும் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஓகே, செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3942. தேர்டு டார்கெட் அதோட அதாவது டிசிஎஸோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டாக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பண்ணிடுறாங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்டாக்குகள் எல்லாம் போய் ட்ரேட் பண்ணி தெரியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம கேபிட்டலை வந்து இழக்கிறோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு பிகினராக இருக்கீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் விப்ரோ. ஸோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இல்லை எஸ்எல் வந்து நீங்கள் எங்கே வைக்கலாம்னா இந்த லோவில் வைக்கலாம். இந்த லோவுக்கு கீழே இந்த க்ரீன் கேண்டிலுக்கு கீழே இந்த 243 ரூபா நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னாலும் தாராளமாக இப்போ வாங்கலாம். வாங்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வச்சுக்கலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செக்டாரே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்குன்றதுனால நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 271, செகண்ட் டார்கெட் 320. ஸோ இந்த விப்ரோவோட டார்கெட் வந்து நம்ம பார்த்துட்டோம், எஸ்எல்லும் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. இது வந்து ஹையர் லோ ஃபார்மேஷனில் அப்சைடில் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷனில் அப்சைடில் போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி என்ன இருக்குது, அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த 271 கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரீச் பண்ணும்போது நீங்கள் உங்களோட டிசிஷனை, ப்ராஃபிட்டை எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்சிசிஎல் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஒரு 2-3 நாளில் அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்துட்டு அகைன் மறுபடியும் அப்சைடில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இப்போ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்பயுமே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ரைட் ஷோல்டரோட லோவுக்கு கீழே தான் நம்ம எஸ்எல் வச்சுக்குவோம். ஸோ அப்படியே எஸ்எல்லில் நம்ம வச்சுக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2000. ஸோ 2000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்குகளை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்னோட டார்கெட்டும் இந்த 2000 தான். இதோட ஆல் டைம் ஹையும் 2000. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ நம்ம கொடுத்த இந்த ஸ்டாக்கு தான் உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. நம்ம கொடுத்ததுலேருந்தே உங்களுக்கு க்ரீன் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்சைடில் தான் போயிருக்கு, ஒரு நல்ல ரேலி. இதோட டார்கெட் அப்படின்னு நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 1796 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம போய் என்ட்ரி இப்போது நம்ம எடுக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல மூவ். நெக்ஸ்ட் ஸ்டாக் இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்னும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ இன்றைக்கே கூட இதை பிரேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எஸ்எல் நம்ம எப்படின்னு பார்க்கும்போது
இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டருக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 1918. ஸோ இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை 2000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்குகள்லாம் தாராளமாக என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எல் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே வச்சுக்கலாம். நம்ம அதுக்கும் கீழேயும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுதான், அதாவது ஷார்ட் டேர்முக்கும் நீங்கள் உங்களோட எஸ்எல் வந்து இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கேபிஐடி டெக்னாலஜி. ஸோ இந்த கேபிஐடி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனாக இன்னும் என்ன ஆகுது, ஸோ பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வெளில வரல. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துலாம், எங்கே என்ட்ரி எடுக்கலான்றத. ஸோ கேபிடி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் நேற்று வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் 315 இல்லை 320 போல் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகலாம் பார்த்துக்கிட்டு. நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று, நம்ம ஒரு மதியம் பார்க்கும்போது கூட ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கும், ஆனாலும் இன்றைக்கி க்ளோசிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 315 320க்கெலாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அதுக்கு மேலேயும் கீழே பெரிய லெவலில் விழாது. அதனால தான் நம்ம 315 போல் இல்லை 320 போல் நம்ம பயப்படலாம் சொல்ல. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ, ஸோ அதாவது ப்ரீவியஸ் லோவில் நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த 1551 கேபிடி டெக்னாலஜியோட ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 1805. தேர்டு இதோட ஆல் டைம் ஹை. ஸோ அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 வரைக்கும் போயிருக்கு. 2000 இல்லை 1900 வரைக்கும் போயிருக்கு. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கேபிடி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலியில் இருந்துட்டு ஒரு இப்போது சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை தாராளமாக வாங்கலாம். இது ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான், ஆனாலும் சூப்பரான ஸ்டாக். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் கொக்யூ கேம்லின். ஸோ இந்த கேம்லின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலில் இருந்து தான் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போயிருக்கு. இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம், அதாவது 5th டைம் ஹிட் பண்ணிவிட்டு அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த சேனலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்றுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ட்ரின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி கரெக்டாக இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம என்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் 144. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 164. நான் வச்சுருக்கிறது வீக்லியில், நீங்கள் டெய்லி இல்லைனா எங்கேயும் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த 175 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து செட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வீக்லியில். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட ஆல் டைம் ஹை 220 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல கரெக்ஷன்லையும் கிடைக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸை நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணும்போது நீங்களும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஆர்சிஎஃப், ராஷ்ட்ரிய கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 164 ரூபாய்க்கு, அதாவது கிட்டத்தட்ட இப்போ கரெக்டாக அதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வாங்கியிருக்காங்க. எப்போ 164 வாங்கியிருக்காங்க, 5000 ஷேர் வாங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களோட ஃபண்டை வந்து டைவர்ஸ்ஃபை பண்ணி போடுங்க. ஒரே ஸ்டாக்கில் போய் மொத்த பணத்தையும் போட்டோம்னா இன்கேஸ் அந்த ஸ்டாக் வந்து டவுன் சைடில் வந்துச்சுன்னா நம்மளோட லாஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள்
பண்ணுறீங்க அதாவது ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு வாங்கணுமா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வாங்கிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்கியிருக்கேன், இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனால் இதை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போது மண்டே வந்து பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வாங்கியிருந்தோம்னா இந்த ஸ்டாக்கோட இதோட நிலைமைகள்லாம் என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடில் தான் போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் யோசித்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், வாங்குறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட தாராளமாக கேட்கலாம். உங்களுக்காகத்தான் நம்ம சேனல் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். 10 பேர் இல்லை 20 பேர் நீங்கள் வந்து ஸ்டாக்கு கேட்டாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் தாராளமாக வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் தயவு செஞ்சு கேட்கலாம். உங்களோட கேபிட்டல் வந்து ப்ரொடக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் பிகினராக தான் இருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, இன்னொன்று, பென்னி ஸ்டாக்கெல்லாம் போய் வாங்க வேண்டாம். நேற்றுக்கு இந்த சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த யூனிடெக் வந்து நான் வாங்கிட்டேன், நான் செல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். இதை வந்து பிகினிங்கில் எல்லாருமே பண்ணுவோம், நிறைய பேர் பண்ணியிருக்கோம், நானும் கூட பண்ணியிருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், பாடம் கற்றுக்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஷ்ட்ரிய கெமிக்கல் வந்து ஒரு நல்ல கம்பெனி, நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஆனாலும் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது இல்லையா, நம்மளோட கேபிட்டல் உள்ளேயே கிடக்கும். ஓகே, இப்போது வந்து இந்த ராஷ்ட்ரிய கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் 164க்கு மேலே தான் நம்மளோட என்ட்ரியே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 164க்கு மேலே தான் என்ட்ரியே. இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது தான் அப்சைடில் போகும். அது வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்கள் எஸ்எல் வந்து இப்போ நீங்கள் 164 வாங்கியிருக்கீங்கன்னா இந்த லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 148க்கு கீழே ட்ரேட் ஆகும்போது ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய லாஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். ஓகே, இந்த ஆர்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் 185, செகண்ட் டார்கெட் 204. ஸோ தேர்ட் அதோட ஆல் டைம் ஹை 236 வந்து உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆர்கே ஃபோர்ஜ். ஆர்கே ஃபோர்ஜும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டாக்கில் நமக்கும் ஒரு என்ட்ரி நம்ம கூடிய சீக்கிரம் நமக்கு வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன இருக்குது, ஸோ பிரேக் ஆகி ஒரு குட்டி கேண்டில் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இந்த சேனல் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகி ஒரு குட்டி கேண்டில் அப் சைட்லேயே போனாலும் ஹேமர் கேண்டில் அப் சைடில் இருக்குது, இருந்தாலும் டவுன் சைடில் உள்ள அகைன் மறுபடியும் வந்துருச்சு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து அப் சைடில் போகும். தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை 838 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் கரெக்டாக இந்த 839 இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 838க்கு ஒரு 478 ஸ்டாக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்போ வெளியில் உங்களுக்கு இன்னும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இதோட ரிசல்ட்ஸை பார்த்துருக்கேன். ஏன்னா பக்கத்தில் தான் இந்த 556ன்றது பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் அப்சைடில் வந்துடும். ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே இப்போதைக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஎக்ஸ். இந்த ஐஎக்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 197ல் 3900 ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இதே சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இப்போ அப்டேட் பண்ணியிருந்தோம். அவங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி அதாவது இந்த ஸ்டாக்கை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன்.
ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக என்ன ஆயிருக்குன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ இந்த லோவை, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கீழே தான் வரும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக் கீழே வரும். கீழே வர்றது கீழேனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனாக கூட விழுகலாம். ஸோ இங்கே வரைக்கும் வரும். 152 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா நீங்கள் கேளுங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.